ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் ரவை, இது 250 கிராம் ரவை. நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை போட்டுடலாம். காய்ச்சி சூடான பால், இது 300 கிராம். இதை ஊற்றிடலாம். பாலும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ பீட்ரூட்டு தோல் சீவி ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பீட்ரூட் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம ரவையை பாலில் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாலில் ரவை நல்லா ஊறிச்சு. இப்போ கையால் இது ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையால் நல்லா பிசைஞ்சாச்சு. 2 கப் கோதுமை மாவு இதை போட்டலாம். 1 கப் போட்டாச்சு. இன்னொரு கப்பும் போட்டலாம். 1 கப் ரவை, 2 கப் கோதுமை மாவு. இதுக்கு தேவையான சால்ட்டு 1 ஸ்பூன் இதையும் போட்டலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சாறு இதையும் ஊற்றிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸு இதையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே பாலில் ரவையை ஊற போட்டதுனால தண்ணி அதிகம் தேவைப்படாது. கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் போட்டு பிசைஞ்சாலே போதும். ரொம்ப ஊற்றிட வேணாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம சப்பாத்தி திரட்டுற கட்டையில் எடுத்து ஒன்று ஒன்றா உருட்டி எடுக்க ரொம்ப வசதியாக இருக்கும். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பூரி திரட்டுற கட்டையில் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பூரி திரட்டுற கட்டையில் நான் கொஞ்சம் கோதுமை மாவு தான் போட்டுக்கிறேன். இதை அப்படியே ஒன்றா எடுத்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம பூரி ஷேப் தட்டியாச்சு. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் நல்லா உப்பி வரும். இப்போது ரவுண்டு ஷேப்பாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று வச்சு இப்போ அது மேலே நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு ரவுண்டு ஷேப் வரும். இப்போது சுற்றி இருக்கிற மாவெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். சூப்பராக ரவுண்டு ஷேப் வந்துருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம பூரி திரட்டியாச்சு. பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போது பூரி 1 சைடு வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இன்னொரு பூரியும் போடலாம். இப்போ அப்படியே திருப்பி விட்டுடலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மிச்சம் இருக்கிற பூரியும் இதே மாதிரியே ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். கலர்ஃபுல்லான பீட்ரூட் பூரி ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பூரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.